Good morning, students. Ninth Standard Social Science from History Unit 2, Part 1. Let us discuss about ancient civilization. அதாவது பண்டைய நாகரிகங்களை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கற்றலின் நோக்கங்களில் டு லேர்ன் அபவுட் இயர்லி சொசைட்டிஸ் அண்ட் ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ். இயர்லி சொசைட்டிஸ்னால் பண்டைய சமூக அமைப்புகள் மற்றும் ஸ்டேட் ஃபார்மேஷன்னா அரசினுடைய உருவாக்கம். இதை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ், அதாவது நாகரிகங்களின் வளர்ச்சியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். டு லேர்ன் அபவுட் த ஏன்ஷியன்ட் ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், அதாவது பண்டைய எகிப்து நாகரிகங்களை பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ், பண்டைய நாகரிகங்கள். அதில் civilization is seen as an advanced organized way of life. அதாவது நாகரிகம்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முன்னேறிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, அதை தான் சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்டைய நாகரிகங்களில் there are 4 types. In your chapter there are four civilizations. That means first one is the Egyptian civilization, எகிப்திய நாகரிகம். Second one is the Mesopotamian civilization, மெசபடோமிய நாகரிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the Chinese civilization, சீன நாகரிகம். and the Indus civilization, சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 4 டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 9th கொடுத்துருக்காங்க. பட் part 1 let us discuss about only the Egyptian civilization. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், எகிப்திய நாகரிகங்களில் ஆஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ். அதாவது எகிப்திய நாகரிகம்ன்றது பழமையான நாகரிகங்களில் இதுவும் ஒன்று. த ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மானுமெண்டல் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டடக்கலைகளில் ரொம்ப ஃபேமஸாக சிறந்து விளங்கியிருக்கு அந்த காலத்திலே. அதில் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் விவசாயம், ஆர்ட்ஸ் கலை, சயின்சஸ் அறிவியல், அண்டு கிராஃப்ட்ஸ்னால் கலைப்பொருள் தெரிந்த, அதாவது கைவினைஞர்கள் சொல்லுவாங்க, கையால் செய்யக்கூடிய சில பொருட்கள், அவங்கள கைவினைஞர்கள். அப்போ கிராஃப்ட்ஸ் அண்ட் அட் எ வெரி இயர்லி ஏஜ், அந்த காலத்திலே இதெல்லாம் ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸு, சயின்சஸ்ஸு அண்டு கிராஃப்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் இந்த ஈஜிப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் லைஸ் இன் த நார்தன் ஈஸ்டர்ன் கார்னர். இங்கே பாருங்கள், மேப்பை பாருங்கள். ஈஜிப்ட் இங்கே இருக்குது. இதை ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா மேலே இருக்கிறது நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்து. அப்போ இது ஈஜிப்ட் எங்கே இருக்குன்னா நார்த் டைரெக்ஷனில் இருக்குது. இதை ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட், அதாவது இந்த ஈஜிப்ட் எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். இட் இஸ் பவுண்டட் பை, இது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்ந்து இருக்குன்னா ரெட் சி, இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதான் ரெட் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சி ஆன் த ஈஸ்ட், மெடிட்டரேனியன் சி, இங்கே நார்த் சைடில் என்ன இருக்குது மெடிட்டரேனியன் சி, இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த கேப்பு, அது மெடிட்டரேனியன் சி இன் த நார்த். நெக்ஸ்ட்டு ஈஜிப்ட் இஸ் இரிகேட்டட் பை த ரிவர் நைல். இதில் பார்த்திங்கன்னா ஈஜிப்ட் வந்து இரிகேட்டட், அதாவது ரிவர் நைலை நம்பி தான் இந்த ஈஜிப்டே இருக்குது. இந்த நைல் ரிவர் இல்லைன்னா ஈஜிப்டுன்ற ஒரு ஊரே வந்திருக்காது. அப்போ ஈஜிப்ட் இஸ் இரிகேட்டட் பை த ரிவர் நைல். டெசர்ட்ஸ் ஆர் சீன் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் இங்கே ரிவர் நைல் இருக்குது. ரெண்டு சைடு இந்த ரிவர் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு டெசர்ட், இந்த பக்கமும் டெசர்ட் இருக்குது. அப்படியே வறட்சியான ஒரு இடம். ஆனால் ரிவர் நைல் இருக்கிறதால தான் இந்த ஈஜிப்டுன்ற ஒரு என்னது ஊரே வந்திருக்கு அப்படின்றாங்க. த ஈஜிப்டியன் சிவிலைசேஷன் டிபெண்ட் அப்பான் த ஃப்ளோ ஆஃப் நைல் ரிவர். அங்கே இருக்க அந்த எகிப்திய நாகரிக மக்கள் எதை நம்பி இருக்கிறாங்கன்னா இந்த நைல் ரிவரை நம்பி தான் இருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் ஈஜிப்ட் வாஸ் கால்டு த கிஃப்ட் ஆஃப் நைல். அதாவது இதை என்ன சொல்கிறாங்க, கிஃப்ட் ஆஃப் நைல்னா இந்த எகிப்துன்றது
இந்த நைல் ரிவரினுடைய ஒரு பரிசு அப்படின்றத சொல்கிறாங்க. பை த கிரீக் ஹிஸ்டோரியன்ஸ் ஹெரோடோட்டஸ். யார் இதை முதல்ல சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று அறிஞர் ஹெரோடோட்டஸ் தான் இதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஈஜிப்தியன் கிங் வாஸ் நோன் அஸ் பேரோ. அதாவது எகிப்திய அரசரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேரோ அப்படின்றத அழைக்கிறாங்க. அந்த மக்களால் பேரோன்றதை தான் அழைக்கிறாங்க. இங்கே இருக்கிறது பாருங்கள், இவர் தான் பேரோ. பேரோனா கிங்குன்னு அர்த்தம். த பீப்புள் ட்ரீட்டட் பேரோ ஆஸ் எ டிவைன் ஃபார்ம். அந்த மக்கள், எகிப்து மக்கள் அந்த பேரோவை எப்படி சொல்கிறாங்கன்னா டிவைன் ஃபார்ம், ஒரு கடவுளுக்கு இணையாக வழிபடுறாங்க. ஏன் இவர் தான் கடவுள்னே சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவரை வந்து டிவைன் ஃபார்ம் அப்படின்றாங்க. அண்டர் த பேரோ, பேரோக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா there was a hierarchy of officials including viziers, the governors of provinces, local mayors and tax collectors. ஸோ இவங்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக வர்றாங்க. ஹையரார்கி அப்படின்னா படிநிலைகள் ஆஃப் அஃபிஷியல்ஸ், உயர் அதிகாரிகளுடைய படிநிலைகள் இப்படி வருது. விசியர்ஸ் வராங்க, கவர்னர்ஸு ஆஃப் ப்ராவின்சஸ், லோக்கல் மேயர்ஸு அண்ட் டேக்ஸ் கலெக்டர்ஸ் இவங்கெல்லாம் வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் த பேரோ there was a hierarchy of officials including viziers. அதாவது இங்கே இருக்கார் பேரோனா அரசர், அவருக்கு கீழே யார் வராங்கன்னா விசியஸ் வராங்க, கவர்னர்ஸ் ஆஃப் த ப்ராவின்சஸ், லோக்கல் மேயர்ஸ் அண்ட் டேக்ஸ் கலெக்டர்ஸ். இந்த மாதிரி 4 அஃபிஷியல்ஸு பேரோக்கு கீழே வராங்க. யார் யார் வராங்கன்னா விசியஸ் வராங்க. விசியஸ்னால் யாருன்னா பார்த்திங்கன்னா அந்த மாகாணத்தை நிர்வாகம் பண்ணுறவர், அவர் வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் ஆஃப் ப்ராவின்சஸ், மாகாணத்தினுடைய ஆளுநர், லோக்கல் மேயர்ஸ், உள்ளூர் மேயர் அண்ட் டேக்ஸ் கலெக்டர் வரி கலெக்ட் பண்ணுறவர். ஸோ இந்த மாதிரி ஹையரார்கிகல்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி. ஸ்லேவரி வாஸ் நாட் காமன். எகிப்தில் அடிமைன்ற ஒன்று கிடையாது. பட் கேப்டிவ்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் ஸ்லேவ்ஸ். ஆனால் கைதி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள என்னவா யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா ஸ்லேவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க, அடிமையாக யூஸ் பண்ணிக்குவாங்க. சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டாங்க, ஆனால் நிறைய என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து உழைப்பை சுரண்டி எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு சிஸ்டம் வந்து ஈஜிப்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசியஸ். விசியஸ் யார் அப்படின்னா விசியஸ் வேர் த ஹை அஃபிஷியல்ஸ் ஹூ அட்மினிஸ்டர்டு டெரிட்டரிஸ் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் பேரோஸ். அதாவது இங்கே இருக்கார் பாருங்க பேரோ, அவருக்கு கீழே ஹை அஃபிஷியலில் ஒருத்தவர் தான் யாருன்னா விசியஸ்ஸு. இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ், மாகாணங்களை நிர்வாகம் பண்ணுறது. புரியுதா, மாகாணங்களை நிர்வாகம் பண்ணுறது. அண்டர் த டைரக்ஷன், யாருடைய கண்ட்ரோலில், யாருடைய வழிகாட்டுதலின்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரோனுடைய வழிகாட்டுதல் படி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஜிப்தியன்ஸ் பிலீவ்டு இன் லைஃப் ஆஃப்டர் த டெத். எகிப்தியர்கள் எதை நம்புகிறாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்க வாழறாங்க அப்படின்றத நம்புகிறாங்க. தேர்ஃபோர் த ப்ரிசர்வ்டு த டெட் பாடி. அதனால தான் அந்த டெட் பாடியை, இறந்த டெட் பாடி என்ன பண்ணுறாங்க, ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. த ஆர்ட் ஆஃப் ப்ரிசர்விங் த டெட் பாடி இஸ் நோன் அஸ் மம்மிஃபிகேஷன். இந்த இறந்தவன்களை டெட் பாடியை ப்ரிசர்வ் பதப்படுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மம்மிஃபிகேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ஈஜிப்தியன் பேரோ. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எகிப்து பேரோ இருக்கார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுட்டான்காமென்ஸ். அவருடைய பேர் டுட்டான்காமென்ஸ். எந்த டியூரேஷனில் அவர் ரூல் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா who ruled from 1332 to 1322. இந்த டியூரேஷனில் தான் அவர் ஆட்சி செய்திருக்காரு. த மாஸ்க் ஆஃப் ஹிஸ் மம்மி மேட் ஆஃப் கோல்டு. அவருடைய மாஸ்க் இருக்குது பாருங்க, மாஸ்க்னு நான் முகமூடி, அது வந்து ஃபுல்லாக கோல்டால் செய்திருக்காங்கங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டால் செய்திருக்காங்க. அண்ட் டெக்கரேட்டட் வித் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், பயங்கரமான விலை உயர்ந்த கற்களால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்டிஃபேக்ட் ஆஃப் த ஈஜிப்தியன் சிவிலைசேஷன். முக்கியமான ஒரு கலை நுணுக்கம் அதில் தெரியுது, அந்த நாகரிகத்தில் தெரியுதுன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் ஆஃப் ஈஜிப்ட். மம்மிஸ் ஆஃப் ஈஜிப்ட், த ப்ரிசர்வ்டு டெட் பாடி இஸ் கால்டு த மம்மி. அதாவது மம்மினா என்னன்னா அந்த இறந்தவர்களுடைய டெட் பாடியை பதப்படுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மம்மின்னு சொல்கிறாங்க. த ஈஜிப்தியன்ஸ் ஹேட் த ட்ரெடிஷன் ஆஃப் ப்ரிசர்விங் த டெட் பாடிஸ் யூஸிங்
நாட்ரான் சால்ட். அதாவது ஈஜிப்டியன்ஸ் இந்த டெட் பாடியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா, தே வேர் யூஸிங் த நாட்ரான் சால்ட். நாட்ரான் சால்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ காம்பினேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட். சோடியம் கார்பனேட்டை வச்சும் சோடியம் பைகார்பனேட்டை வச்சும் அந்த டெட் பாடி என்ன பண்ணுறாங்க, ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் இஸ் கால்டு மம்மிஃபிகேஷன். இறந்தவர்களுடைய டெட் பாடியை பதப்படுத்துறதுக்கு பேர் நம்ம மம்மிஃபிகேஷன் பார்த்தோம். ஆஃப்டர் 40 days வென் த சால்ட் அப்சார்ப்ட் ஆல் த மாய்ஸ்சர், எல்லாம் 40 days கழித்து அந்த சால்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க சால்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும். த பாடி வாஸ் ஃபில்டு வித் டஸ்ட். ஒரு மாதிரி அப்படியே உப்பு புத்தா மாதிரி அப்படியே டஸ்ட் மாதிரி அண்ட் ரேப்டு வித் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் லைனன் க்ளோத். அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு லைனன் க்ளோத் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. அண்ட் கவர்ட் வித் எ ஃபேப்ரிக், ஃபுல்லாக அதை கவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த பாடி வாஸ் ஸ்டோர்ட் இன் எ ஸ்டோன் காஃபின் கால்டு சார்கோஃபேகஸ். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். அந்த பாடியை எந்த பெட்டிக்குள்ளார வைப்பாங்க, அந்த பெட்டிக்கு பேர் என்னென்னா ஸ்டோன் காஃபின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் காஃபினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சார்கோஃபேகஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். த ஈஜிப்டியன்ஸ் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பயங்கரமான திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலை நுணுக்கத்தில் அப்படின்றாங்க, கட்டடக்கலையெல்லாம். தயர் ரைட்டிங் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அவங்களுடைய எழுத்து முறையே ஒரு கலை நுணுக்கம் வாய்ந்தது. நியூமரஸ் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள், இங்கே பாருங்கள் நிறைய சிற்பங்கள்லாம் அவங்க செய்திருக்காங்க. பெயிண்டிங்ஸ், ஓவியங்கள், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஓவியங்கள்லாம் செய்திருக்காங்க. அண்டு கார்விங் அட்டஸ்ட் டு த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஈஜிப்டியன்ஸ். இந்த மாதிரி கலை நுணுக்கம் திறமை வாய்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிப்டியன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கிரேட் ஸ்ஃபிங்க்ஸ் ஆஃப் கிசா. அதாவது மிகப்பெரிய ஸ்ஃபிங்க்ஸுன்றது ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு. த கிரேட் ஸ்ஃபிங்க்ஸ் ஆஃப் கிசாவில் இருக்கக்கூடியது கிரேட் ஸ்ஃபிங்க்ஸ் இஸ் எ மேசிவ் லைம்ஸ்டோன் இமேஜ் ஆஃப் எ லைன் வித் எ ஹியூமன் ஹெட். அதாவது என்ன இருக்குமா, ஹியூமன் ஹெட் இருக்கும், பட் ரெஸ்ட் ஆஃப் த பாடி இட்ஸ் லுக் லைக் எ லைன் மாதிரி இருக்கும். தட் இஸ் சச் ஒன் ஆஃப் த மேசிவ் லைம்ஸ்டோன் இமேஜ் ஸ்டாச்சு அப்படின்றாங்க. இட் இஸ் டேட்டட் டு த டைம் ஆஃப் பாரோ காஃப்ரி. அதாவது இந்த ஸ்பிங்க்ஸ்ன்ற அந்த சிலையை எந்த சமயத்தில் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பேரோ காலத்தில்னா அரசர் வந்து காஃப்ரி காலத்தில். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2575 till 2465 பிசி. பிசினா பிஃபோர் காமன் எரா. இந்த டியூரேஷனில் இந்த பேரோ இருந்திருக்காரு. அவருடைய பீரியடில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கிரேட் ஸ்பிங்க்ஸ் கிசா வந்து உருவாக்கியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் மிகப்பெரிய நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, உருவங்கள் இருக்குது, சிற்பங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஈஜிப்டியன்ஸ் ஆர் வெல் நோன் ஃபார் தயர் ரைட்டிங் சிஸ்டம். அதாவது அவங்களோட ரைட்டிங் சிஸ்டத்தில் பயங்கர டேலண்ட். தயர் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இஸ் நோன் அஸ் ஹைரோகிளிஃபிக். அவங்களுடைய அந்த ரைட்டிங் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, ஹைரோகிளிஃபிக்னா ஃபுல்லாக பிக்சரைஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னே நம்ம ஒரு ஃபிஷ்ஷு பிக்சரை பார்த்தோன்னே ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோம், பட் எதுவுமே எழுதாமல், அதுதான் பிக்சரைஸ்டு. பாருங்கள், பேர்டு இருக்குது, அதில் நிறைய ஃபிஷ்ஷு இருக்குது, ஹியூமன் மேன் இருக்கான், அவங்க எதுவுமே அதில் எழுதலை, பட் அந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம், இது தெரிஞ்சுக்கிடலாம் இல்லையா. அப்போ ஹைரோகிளிஃபிக்ஸ்ன்றது ஒரு பிக்சர் டைப்பு, சித்திர வடிவம் அப்படின்றாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.